குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி லீவு, அதனால் நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி இல்லை. நேற்று யூஎஸ் மார்க்கெட், அது டாக்ஸு, ஏஷியன் மார்க்கெட்லாம் எப்படி இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு, யூஎஸ் மார்க்கெட் நேற்று எப்படி ட்ரேட் ஆச்சு, அதை வச்சு நமக்கு நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று டவ் 30 வந்து ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பி வந்து ஒரு 25 பாயிண்ட் மைனஸு. நாஸ்டாக் கம்போசிட் 184 பாயிண்ட் மைனஸ். எஃப்டிஎஸ்சி எல்லாம் காலையிலேயே முடிஞ்சிருக்கும். அதனால் அது இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஃப்டிஎஸ்சி 102, சிஎஸ்சி 40 63 ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் வந்து 220 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் 822 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஹாங்செங் வந்து 38 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் கம்போசிட் 32 பாயிண்ட் மைனஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். காஸ்பி, எஸ்டிஐ வந்து 12 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி வந்து 225 பாயிண்ட் மைனஸ். யூஎஸ் டாலர் 100.64 இருந்து லைட்டாக இறங்கியிருக்கு. மற்றபடி அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க. 95 இருந்தது, இப்போ 93.928 டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு அதே ரேஞ்சில் தான் இருக்குது. சில்வரும் அங்கேயே தான் இருக்குது. காப்பரும் அங்கேயே தான் இருக்குது. க்ரூட் ஆயில் 104 இருக்குது. இதை பார்த்தா தாங்க நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரமாட்டுது. இது ஏன் இது ஒரு 80, ஒரு 60, ஒரு 70 அப்படி வரமாட்டுதுன்னு நீங்கள் கேட்குறீங்கள. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனை, அது சம்மந்தமான பிரச்சனை தான் இப்போ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இது இப்படியே தான் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இவனே க்ரூட் ஆயில் இவ்வளோ 104 ட்ரேட் ஆகிறான்னா, பிரண்ட் எவ்வளோ லெவலில் ட்ரேட் ஆகுது? பிரண்ட்டை பார்த்தீங்கன்னா 107.78 யூஎஸ்டி டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிரண்ட்டு. அப்படின்னா பரவாயில்லைங்க. 106 வந்திருக்குது காலையில். 106 வந்துட்டு ஹை வந்து 108 வரையும் போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில், அதாவது நேற்று பார்க்கும்போது $115 கிட்ட இருந்தது. ஒரு $7-8 குறைஞ்சிருக்கு. ஸோ அது கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இது பிரண்ட் வந்து இந்த அளவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, இவனை க்ளோஸ் பண்ணுருவோம். நம்ம நேற்று கிஃப்ட் நிஃப்டி எந்த அளவில் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 79 பாயிண்ட் பாசிட்டிவில் இப்போ வரையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ மணி என்ன 5:15 ஆகுது. ஸோ இப்போ வரையும் ஒரு 79 பாயிண்ட்டு பாசிட்டிவில் இருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி. வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இவனோட டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு அப்படின்றத ஒரு செக் பண்ணலாம். 522 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது டவ் ஃபியூச்சர். ஓகேங்களா. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோவில் ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். நாஸ்டாக் ஃபியூச்சரை பார்த்தா அவன் 237 அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அவனும் பாசிட்டிவாக தான் இருக்கான். ஸோ எல்லா மார்க்கெட்டுமே இப்போ என்ன ஆகுது, ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா டாக்ஸ் பாருங்கள் 154 பாசிட்டிவில் இருக்குது. சிஎஸ்சி பாசிட்டிவில் இருக்குது. எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் வந்து பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து குறைஞ்சிருக்கு. $107 கிட்ட இருக்குது. பட் நம்ம இந்த க்ரூட் ஆயில் 104 பார்த்தோம், இப்போ குறைஞ்சிருக்கு 103.87. ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட்டில் அந்த வார் டென்ஷன்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. நம்ம வார் டென்ஷன் அப்படியே இருக்குது, சண்டை இன்னும் அப்படியே தான் இருக்குது. பட் இந்த ஏற்ற இறக்கம் இந்த பிரண்ட் க்ரூட் ஆயிலில் ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்குது. அது மார்க்கெட்டில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது இப்போதைக்கு. அதனால் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸும் ஒரு மாதிரி பச்சை கலரில் ரேலியில் இருக்குது. இது எப்போ வேணால் மாறிடலாம். ஓகேங்களா. அப்போது இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 என்னவா கிடைக்கும், ஒரு கேப் அப் கிடைக்குமா, ஒரு கேப் டவுன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணால், எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட் நிஃப்டி வந்து நாளைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கேப் அப் சான்சஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா. அது எவ்வளோ பாயிண்டெல்லாம் எனக்கு தெரில. பட் ஒரு கேப் அப் சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம இந்த பிரண்ட் க்ரூட் ஆயிலு, மற்ற ஏஷியன் மார்க்கெட், அப்புறம் டவ் ஃபியூச்சர் இப்போ ட்ரேட் ஆகிற அந்த வேல்யூ, இதெல்லாம் பார்த்தா பாசிட்டிவாக கேப் அப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் ஓவராலாக இன்னமும் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஒரு வீக் ட்ரெண்டு. அதே நேரத்தில் வெலாட்டிலிட்டி
வெலாட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 28 கிட்ட இருக்குது. ஸோ அப்போது இதுக்கு என்ன சொல்லுது மார்க்கெட் எந்த அளவுக்கு உயரம் போனாலும் அங்கேருந்து அது செல் ஆஃப் தான் ஆகும். இதுதான் இங்கே மார்க்கெட் நமக்கு இங்கே சொல்லுது, ஷோ பண்ணுது. ஓகேவா? மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வந்தாலும் இந்த ஆயில் ப்ரைஸ் இனி போக போக என்ன வேணால் மாறலாம். ஓகேங்களா? வார நியூஸ் எது வேணாலும் திடீர்னு வரலாம். ஸோ இந்த கேப் அப் நாளைக்கு காலையில் இப்படியே சஸ்டைன் ஆச்சுன்னா கேப் அப் கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஆயில் ப்ரைஸ் சடானாக ஏறி போச்சுன்னா, இல்லை வார் நியூஸ் ஏதாவது திடீர்னு ஏதாவது வந்ததுன்னா மார்க்கெட் பழையபடி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்போது கேப் அப் பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் சஸ்டைன் ஆகுமா அப்படின்றது தான் இங்கே டவுட்டு மார்க்கெட். ஓகேவா? அப்போது இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டு சென்டிமெண்ட், குளோபல் சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்தா மிடில் ஈஸ்ட்டு வார் டென்ஷன் இன்னும் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு விதமான பேனிக்கில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்தால் அதை புக் பண்ண தான் எல்லாம் நினைப்பாங்க. நம்ம லாஸ்ட்டு திங்கக்கிழமை என்ன பண்ணோம், நல்ல மார்க்கெட் மேலே போச்சு, 22,700 வரையும் போச்சு. உடனே அங்கேருந்து எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணலையா? ஸோ நல்ல மேலே போனாலும் இன்ட்ராடே டைமில் மார்க்கெட் வீக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா நெகட்டிவிட்டி பயாஸ் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் டோட்டலாக நெகட்டிவ் தான் இருக்குது. ஏன் நெகட்டிவாக இருக்குது? க்ரூட் ஆயில் எப்போ என்ன ப்ரைஸ் எகுருமோ அப்படின்னு தெரில. எப்போ இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து ஈரான் எண்ணெய் இதுவில் மேலே பாமை போட்டுருவானோன்னு தெரியல. தரைப்படை எப்போ ஈரானை அட்டாக் பண்ணணும்னு தெரில. ஸோ இது மாதிரி இந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஒரு ஃபியர் வித்து வெலாட்டிலிட்டி ப்ரெஷர் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் என்ன தான் மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அது அப்படியே செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ராடே டைமில் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு செல்லிங் வரதான் செய்யும். ஏன்னா எஃப்ஐஏ செல்லிங்கில் தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த நிலவரத்தை பார்த்து நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப் வரும்னு நினச்சாலும் இன்ட்ராடே டைமில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்சு செல் ஆன் ரைஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகேங்களா? அப்போ நம்ம ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம், கேப் அப் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 10லேருந்து ஒரு 30 நிமிஷம் கம்முன்னு விட்டுடணும். ஒரு ஹையை அது பிரிண்ட் பண்ணும், ஒரு லோயரை பிரிண்ட் பண்ணும். எப்போல்லாம் ஹையை போய் அது பிரிண்ட் பண்ணுதோ அப்போல்லாம் செல் ஆன் ரைஸ் மோடுக்கு நம்ம போகணும். நான் சொல்கிறேனேன்ட்டு செல் ஆன் ரைஸ் மோடுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் அங்கே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அங்கே அனலைஸ் பண்ணிட்டு இந்த இடம் அவர் சொல்கிற மாதிரி செல் அண்ட் ரைஸுக்கு வாய்ப்பு இருக்கா, ரெசிஸ்டண்ட்லாம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கா, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறான், எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டை என்ன பண்ணுறான், மார்க்கெட்டோட பயாஸ் என்ன, நெகட்டிவ் பயாஸா பாசிட்டிவ் பயாஸா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்பில் போச்சுன்னா அது செல் ஆன் ரைஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். யார் சொல்கிறதையுமே நீங்கள் கேட்கக்கூடாது மார்க்கெட்டில். ஏன்னா நான் சொல்கிறேன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. நான் ஒரு ஆப்ஷன் பையர், அவ்வளோதான். நானும் நீங்களும் ஒரே மாதிரி லெவல். நான் என்கிட்ட செபி கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது. சர்டிஃபிகேட் இருந்தால் தானே இங்கே வேல்யூ. ஓகேவா? சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேல்யூன்றது இந்த மாதிரி கோச்சிங் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் அனுபவம் யார் வேணால் சொல்லலாம், அறிவு யார் வேணால் சொல்லலாம். ஓகேவா? அவங்க சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருப்பாங்க, அவங்களும் அதே சார்ட்டை தான் பார்க்க போகிறாங்க, நானும் அதே சார்ட்டை தான் பார்க்க போகிறேன். அவங்க என்ன அனலைஸ் பண்ணுறாங்களோ அதே தான் நானும் பண்ண போகிறேன், மற்றவங்களும் பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் ஏன் அப்ரூவ் பண்ணுதுன்னா அவங்க கஷ்டப்பட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ஒரு அங்கீகாரத்துக்காக செபி ஆத்தரைஸ் பர்சன் சொன்னால் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி செபியில் ரூல் இருக்குது. ஆமாம், அந்த சர்டிஃபிகேட் வச்சு அது ஒன்றாவது அவங்களுக்கு கிடைக்கணும்ல, பாவம், அது இருந்துட்டு போட்டோம். அதனால் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மெத்தடை, ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தால் ஒரு 30 நிமிஷம் கம்முன்னு வெயிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் அதை செல் பண்ண ஆரம்பிங்க. இது ஜஸ்ட்டு நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்ததுன்னா, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதை தாண்டி மார்க்கெட் உடச்சி போகுதுன்னா அதுக்கப்புறம் உங்கள் மார்க்கெட் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதில் செக் பண்ணிவிட்டு டைட்டாக எஸ்எல் போட்டு மார்க்கெட்டில் எந்த சைட் போகணுமோ அந்த சைட் போங்க. இன்னொன்று, ஒரு பெரிய கேப் அப் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபால் 9:15 ஓப்பன் ஆகும்போதே அங்கேருந்து அது கீழே வரலாம். ஓகேங்களா? அப்படியே கீழே வந்துட்டு சடான்னு ரிவர்ஸ் கூட ஆகலாம். அதாவது
அது என்ன சொல்லுவாங்க, ஃபால்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்துட்டு கூட மேலே போகலாம். இந்த 3 சினாரியோஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் நாளைக்கு இப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி ஒரு கேப் அப் கிடைச்சா நம்ம சென்செக்ஸில் இதுதான் ஒரு பேஸ் லைனு. இது ஒரு பேஸ் எதில் முடிஞ்சிருக்கு, 72,109 முடிஞ்சிருக்கு. ஆனால் அங்கே வெயிட்டட் ஆவரேஜில் 71,947ன்னு காட்டுறான். சரி, ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா, கேப் அப் கிடைச்சா இது தாங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 72,366 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? அதையும் உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் 72,703 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு 72,703. தேர்டு வந்து 72,954. ஓகேங்களா? இந்த யூடியூப்பில் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, சார் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி சொல்லணும். நான் அதை ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு முன்னாடி இதை காட்டுறேன் பாருங்களேன். அதாவது மோர் தென் டைம்ஸ் வந்து ஒரு கேண்டில் ஒரு இடத்த தொட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்த தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது ரெசிஸ்டண்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து இங்கே வந்து மார்க்கெட் தொட்டு இறங்குது. சென்செக்ஸில் இந்த இடம் தொட்டு இறங்குதா. அப்போது சில பேர் வந்து இந்த விக்கை தான் எடுப்பாங்க. இந்த விக்கை கோடு வரைவாங்க ரெசிஸ்டண்ட்டாக. ஆனால் விக்கை வரையக்கூடாது, எப்போவுமே வந்து பாடியை தான் வரையணும். இந்த பாடி வரைஞ்சால் இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டு. அப்போது 72,361ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா? அதாவது ஒரு டைமில் போய் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது, 2 இல்லைனா 3 அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் கேண்டில் அங்கே போயிட்டு இறங்கியிருக்கணும். இறங்குனா அது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இதுவே சப்போர்ட். இது பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, செகண்ட் டைமும் தொட்டுருக்கு, தேர்ட் டைமும் தொட்டுட்டு மேலே போகுது. அப்போது இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். புரியுதுங்களா? இப்படி தாங்க ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை வரையணும். இதுக்கெல்லாம் நீங்கள் கிளாஸ் எல்லாம் போயிட்டு ஃபீஸை கட்டிக்கிட்டு இப்போ நான் சொன்னது ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா? இதுக்கு எதுக்கு நம்ம ஃபீஸை கட்டிக்கணும்? இதை போய் அவங்ககிட்ட ஃபீஸை கட்டிக்கிட்டு அதுக்காக அவங்ககிட்ட 3 நாள் லோன்னு அலையணும். இந்த பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஒரு கேண்டில் ஒரு ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் அதே ரெசிஸ்டண்ட் தொட்டுட்டு இறங்குச்சுன்னா அது ரெசிஸ்டண்ட்டு. இப்போ இது பாருங்கள், இங்கே தொட்டுச்சா அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு. சப்போர்ட் எப்படின்னா, ஒரு கேண்டில் ஒரு சப்போர்ட்டை இங்கே டச் பண்ணிடுச்சு, அடுத்த கேண்டில் இங்கே சப்போர்ட்டை எடுத்துகிட்டு க்ரீன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது. இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட். நான் போட்டிருக்க கோடு எல்லாமே பாருங்கள் எல்லாமே மோர் தென் டைம்ஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆன இடம் தான் நான் ரெசிஸ்டண்ட்டாக போட்டிருப்பேன். பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி. அதாவது இதில் எக்ஸாக்டாலாம் நம்ம லைன்ஸை போட முடியாது. ஓகேங்களா? ஏற்றத்தாழ்வுகள் ஒரு 10-15 பாயிண்ட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் இப்படி தான் ஒரு சப்போர்ட், இப்படி தான் ஒரு ரெசிஸ்டண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். இது ரொம்ப பேர் கேட்டிங்க. நான் அதை ஆடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் இதை லைவாக காட்டுறதுனால உங்களுக்கு இங்கே காமிச்சேன். அப்போ சப்போர்ட் எப்படி வரையணும், ஒரு ரெசிஸ்டண்ட் எப்படி வரையணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் வந்துடுவோம். ஒரு கேப் அப் இருந்தால் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட், இது செகண்ட் ரெசிஸ்டண்ட், தேர்ட் ரெசிஸ்டண்ட் வந்து 72,945. ஓகேங்களா? அதுக்கு மேலே இந்த கேப்பெல்லாம் இருக்குது, அவ்வளோ தொலைவு மார்க்கெட்டில் போகிறதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, விட்டுருவோம். இல்லை இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு நெகட்டிவில் முடியுது அப்படின்னா, நெகட்டிவில் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. நமக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இது தான் 71,794. அதை உடைச்சிதுன்னா 71,459 இருக்குது. அதையும் உடைச்சிதுன்னா 71,105. ஓகேங்களா? இது தாங்க இந்த 3 சப்போர்ட்டு தான் நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். ஓகேவா? வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக ஹெவியாக இருக்குது. பாருங்கள், 28 கிட்ட இருக்குது. ஸோ வாய்ப்புகள் வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. நம்ம நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இது பேஸ் வந்து 22,379 முடிஞ்சிருக்கு. ஆனால் அவன் வெயிட்டட் ஆவரேஜில் 22,391 முடிஞ்சிருக்கான். ஓகேங்களா? நான் நினச்ச மாதிரி ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 22,460. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே வந்துருக்கா. நான் அந்த இடத்துல தான் ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? தெரியுதுங்களா? இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக கீழே விழுது.
அதனால் நான் அங்கே போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த சப்போர்ட்டு இங்கே தான் வரணும், இங்கே தான் வரணும். ஏன்னா அவன் தொட்டுட்டு மேலே போயிருக்கான். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட். சரி, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 22,459 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அதை உடைச்சானா 22,562. ஓகேங்களா? இது அதையும் உடைச்சதுன்னா 22,663. ஓகேங்களா? இதுதான் நமக்கு நாளைக்கு ரெசிஸ்டண்ட் லெவல்ஸாக இருக்குது. அதுக்கு மேலே இந்த கேப் இருக்குது, அவ்வளோலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சப்போர்ட் வந்துடுவோம். இந்த பேஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 22,286. 22,286 உடைச்சதுன்னா நம்ம ஒரு நிமிஷம் 22,286 இதை உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இருக்குது 22,125 இருக்குது. ஓகேங்களா? அதையும் உடைச்சதுன்னா 21,980. ஏன்னா ரவுண்ட் ஃபிகர் 22,000 மார்க்கெட் வரும்போது எப்போவுமே தொடாது, சம்டைம் தொடும். ஆனால் அதை மீறி ஒரு 20 பாயிண்ட் கீழே அந்த ப்ரெஷரில் இறங்கிட்டு தான் மார்க்கெட் மறுபடியும் மேலே வரும். அப்போது 22,000க்கு மேலே தான் அது க்ளோஸ் ஆகும். அதனால் 22,000 போடாமல் அங்கேருந்து ஒரு 18 பாயிண்ட் கீழே நான் சப்போர்ட்டை போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி வரைகிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு என்ன கேப்பபிள் வேணும், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் புதுசாக இருக்கேன், நான் 2 வருஷமாக இருக்கேன், எனக்கு இன்னமும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் வரைய தெரியலன்னா இதுதான் மெத்தடு. நான் இப்படி தான் வரைஞ்சிருக்கேன், நான் அதை தான் உங்களுக்கு வீடியோவாகவும் காட்டுறேன், நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஸ்கில்லெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு கோடு, ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டண்ட்டை வரைகிறது ஒரு ஸ்கில்லு கிடையாது. ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு ஸ்கில்லெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஆர்ட்டு தான். பார்த்தா கண்ணால் பார்த்தா கையால் வரைகிறோம். ஓகேங்களா? அதுக்கு சில நிபந்தனை இருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து மோர் தென் டைம்ஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், ஒரு ஒரு ரிவர்சல் நடந்திருக்கணும், அந்த இடத்துல வால்யூம் அதிகமாக நடந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை தான் சப்போர்ட், அதை தான் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதை தான் நானும் இங்கே சொல்லியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு, இந்த 3 சப்போர்ட்டு, இதை நம்பி பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா முழுக்க லாஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இந்த லைனை பேஸ் பண்ணி நம்பி பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் 5-6 கீவேர்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் எஃப்ஐஎஸ் எங்கே இருக்காங்க, மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, இந்த இடத்துல வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆகுது, கேண்டில் ஸ்டிக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது, நான் இத்தனையும் பார்ப்பேன். இந்த லைன்ஸை மட்டும் பார்க்கறது இல்லாமல் இத்தனையும் பார்ப்பேன். நீங்களும் இத்தனையும் பார்க்கணும். இதை மட்டுமே பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.